வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம சிவனாண்டி சாமுண்டேஸ்வரியை கொல்லதுக்கு தீயிட்டு எரிச்சு கொல்லணும் அப்படின்னு திட்டத்தை போட்டு கடத்திடுறாங்க. ஒரு கட்டத்தில் அம்மாவை காணலை, கோயிலில் இன்னும் அம்மா எங்கே அப்படின்னு நம்ம ரேவதி இதுக்கு ஒரே வழி, நம்ம கார்த்தியால் தான் அம்மாவை கண்டுபிடிக்க முடியும், ஊருக்கே காவல் தெய்வம் அவர் தான் அப்படின்னு கார்த்திக்கு ஃபோன் போட்டு எங்கள் அம்மா சாமுண்டேஸ்வரி அவங்களுக்கு இன்னைக்கு பக்கத்து ஊரில் இருக்க கோயிலில் முதல் மரியாதை கொடுக்கும் அப்படின்னு வர சொன்னாங்க. இங்கே வந்த இடத்துல எங்கள் அம்மாவை காணலை, எங்கள் அம்மாவை யாராவது கடத்திருப்பாங்களா அப்படின்னு பயமாக இருக்குது, நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லினார். நம்ம கார்த்தி நம்ம சாமுண்டேஸ்வரியை சிவனாண்டிகிட்ட இருந்து மீட்டு காப்பாற்றி கொடுக்குறாங்க. எங்கள் அம்மாவை நீ மீட்டு தந்த கார்த்தி, உன்னை நான் விரும்புகிறேன் அப்படின்னு கையில் பூக்கத்தோட நம்ம கார்த்தியை கிட்ட ஐ லவ் யூ சொல்லி அசத்துறாங்க நம்ம ரேவதி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் அழகான ராமர் சிலையை சீதா தேவியோடு இருக்கக்கூடிய சிலையை நம்ம கார்த்தி விலைக்கு வாங்கி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த சிலையை நம்ம ரேவதி பார்த்து அவங்களுக்கு அந்த சிலை மேலே ஆசை இருக்கும், எனக்கு இந்த சிலை வேணும், இதை நான் எடுத்துக்கலாமா, விலைக்கு வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரா. இல்லைம்மா, கொஞ்சம் முன்னாடி தான் ஒருத்தர் இதை வேணும் அப்படின்னு புக் பண்ணியிருக்காரு, இதை அவர் ரூபா தந்துட்டாரு, எடுத்துகிட்டு தான் போகல, நான் வர நேரம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இல்லைம்மா, வேறு சிலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னார். இல்லை, எனக்கு அதுதான் வேணும். சரி, அந்த நபர் ஃபோன் நம்பர் தந்துருப்பார்ல, அதை தாங்க, நான் அதை அந்த நபர்கிட்ட பேசிக்கிட்டேன், இந்த சிலை எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம கார்த்தியோட நம்பரை வாங்கி கால் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதிக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கார்த்தி ஃபீல் பண்ணுறாங்க. நான் யாருக்காக இந்த சிலையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சனோ அவளே கால் பண்ணி இந்த சிலையை பற்றி கேட்குறா. சரி, வச்சுக்கிடட்டும், நீங்களே வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும், ரொம்ப நஞ்சிங்க அப்படின்னு அந்த இடத்துல அந்த சிலையை நம்ம ரேவதி அந்த நபர்கிட்ட நான் கால் பண்ணி இவர்கிட்ட பேசிட்டேன், இவர் நீங்களே எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சிலையை நம்ம ரேவதி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கொஞ்ச நேரத்தில் முதல் மரியாதை கிடைக்க போகுது அப்படின்னு அந்த இடத்துல ஆசையோடு நிற்கிறாங்க. கூடவே நம்ம சூரியகலாவை பார்த்தோன்னா எப்படியாவது இந்த கார்த்தி பையன் தான் இவளை கல்யாணம் பண்ணியிருக்கான், இந்த ரேவதியை அவன் வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வரணும், கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர்த்தையும் அறுத்து எரிஞ்சிட்டு என் அண்ணனுக்கு இந்த ரேவதியை கல்யாணம் பண்ணி சாமுண்டேஸ்வரி ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் சுருட்டிட்டு போனோம் அப்படின்னு சூரியகலாவும் ஒரு பெரிய திட்டத்தோடு வந்திருக்காங்க. இங்கே நம்ம சிவனாண்டிக்கு தெரிய வருது, நான் பக்கத்து ஊரில் இருந்துக்கிட்டு இப்போது சாமுண்டேஸ்வரி இந்த ஊருக்கும் முதல் மரியாதையை வாங்க வந்திருக்கா. இந்த ஊரில் இவளுக்கெல்லாம் ஒரு முதல் மரியாதை கேடு. என் பொண்டாட்டி மட்டும் நான் கட்டின தாலியை என் முகத்தில் கலத்தி எறிய வீசி வச்சுக்கிட்டு இவளுக்கு இந்த ஊரில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதையா, இது எல்லாம் நடக்கவே கூடாது. அதுக்காக தான் நம்ம இருக்கோம் சித்தப்பா. இவ மட்டும் மாப்பிள்ளை பொண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லா மருமகை அப்படின்னு சேர்ந்து வாழ்வாங்களா, மற்ற எல்லாரும் நாக்க தொங்க போட்டுட்டு இவங்க வாழதை வேடிக்கை பார்க்கணுமா, அதுக்காக இருக்கும். நான் கடைசி வரைக்கும் என் மனைவி சந்திரகலாவோட நான் சேர முடியாமல் இவ குழி வெட்டுனவா தான் இந்த சாமுண்டேஸ்வரி, அவள் மட்டும் எப்படி சேர்ந்து வாழலாம், அது விடக்கூடாது, இப்போவே இவளுக்கு ஒரு முடிவு கிட்டே ஆகணும் சித்தப்பா அப்படின்னு முத்துவேல்ட்டு சொல்கிறாங்க. இவளை எரிச்சு தீயிட்டு கொளுத்திட வேண்டியதா, இப்போ இவளை கடத்தி ஆகணும் அப்படின்னு ரவுடிகளை செட் பண்ணி நம்ம சாமுண்டேஸ்வரி கோயிலில் தனியாட்டு மொபைலில் நோண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாங்க அந்த ரவுடிகளை இறக்குறாங்க நம்ம சிவனாண்டி. சாமுண்டேஸ்வரிக்கு வேட்டு வச்சு மயக்க மருந்து கொடுத்து அவங்க முகத்தில் கர்ச்சிப்பை வச்சு மூடி அவங்கள மயக்கம் ஆக்கி கடத்திட்டு போகிறாங்க, ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க. இன்னையோடு நீ எரிஞ்சு சாம்பலாக போராடி, கண்டிப்பாக உன் புருஷன் எல்லாமே கண்டிப்பாக உன்னை அழுது உன்னை நினச்சி புலம்ப போகிறாங்க. எப்படி நான் என் மனைவி என் தாலியை என் முகத்தில் விட்டறிய நேரம் நான் துடிச்சனோ புழுவா, அதே மாதிரி துடிக்கணும்டி உன் குடும்பம் அப்படின்னு அந்த இடத்துல சதி திட்டத்தை தீட்டிறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி எங்கள் அம்மா எங்கே அப்படின்னு எல்லா இடமும் சுற்றுமுட்டும் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு பயம் அதிகரிக்கு, இந்த ஊருக்கே காவல்
காவல் தெய்வமாக இருக்குது இந்த கார்த்தி தானே. கார்த்தி வேற நம்மளுக்கு வந்து நெருங்கிய சொந்தமாக எங்கள் அப்பாவோட தங்கச்சி பையனி வந்து அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அம்மாவை காப்பாற்றுவாங்கல்ல, அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம கால் பண்ணி வந்து நம்ம கார்த்திக்கே இன்ஃபர்மேஷனை கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து கார்த்திக் கால் பண்ணி இந்த பாருங்கள் நான் ரேவதி பேசுகிறேன் தெரியுங்க சொல்லுங்கள் இப்போ என்ன பிரச்சனைங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம், பிரச்சனை எங்கள் அம்மாவுக்கு பக்கத்து இருக்க கோயிலில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அங்கே வந்தப்போ தான் எங்கள் அம்மா வந்து இங்கே தான் இருந்தாங்க, காணலை. எங்கள் அம்மாவை யாரோ கடத்திருப்பாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் அம்மாயை எப்படியாவது நீங்கள் தான் மீட்டு தரணும் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட வந்து வேண்டுகோளை வைக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் கேட்குறாங்க, சரி நீங்கள் கவலைப்படாதுங்க, உங்கள் அம்மாவை நான் மீட்டு தரது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா யார் கடத்திருப்பா அப்படின்னு வந்து பார்த்தா சாமுண்டேஸ்வரிக்கு இப்போதைக்கு எதிரி சிவனாண்டி தான். நிச்சயமாக சிவனாண்டி தான் கடத்திருப்பா அப்படின்னு வந்து தெரிஞ்சு சிவனாண்டியை கண்டுபிடிச்சி தொலியை உரிச்சு நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து மீட்கிறாங்க. நம்ம ரேவதிக்கிட்ட இந்த பாருங்கள் உங்கள் அம்மாவை நீங்கள் வந்து மீட்டு கேட்டீங்க, நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன் இருந்தாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து சாமுண்டேஸ்வரி பார்த்து, அம்மா உங்களை இந்த சிவனாண்டி குரூப்பு உங்களை கடத்தி போயிட்டு, ஆனால் இப்போ நான் வந்து ஹெல்ப் கேட்டது நம்ம ஊருக்கே காவல் தெய்வமாக இருக்க இந்த கார்த்திகிட்ட தான் கார்த்தி உதவி செய்து உன்னை மீட்டு தந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அம்மாவையும் மீட்டு தந்துட்டாரு. இப்படி உலகத்துக்கெல்லாம் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்க இந்த கார்த்திக்கு நான் வந்து ஏதாவது வந்து ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு பொக்கையை எடுத்துக்கொண்டு நம்ம கார்த்திகிட்ட வந்து கொடுத்து ஐ லவ் யூ கார்த்தி அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வாயால் வந்து ஐ லவ் யூ வருதுங்க. அதோட பார்த்தோன்னா இங்கே சூரியகலாவை வந்து எப்படியாவது நான் வந்து என் அண்ணனை வந்து கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்னு வந்து சூரியகலா கையை பசிஞ்சிட்டு நிற்கிறாங்க. அப்போ தான் முதல் மரியாதை பரிவட்டம் எல்லாம் ஊர் சார்பாக நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து கொடுக்குறாங்க. அது முடிஞ்ச உடனே நம்ம ரேவதிட்ட இந்த பாரு ரேவதி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவெடுத்திருக்கேம்மா. அது வேறு யாரும் மாப்பிள்ளை இல்லை, நம்மளுக்கு தூரத்து சொந்த தான் என்ன இருக்காங்கல்ல சூரியகலா, அவங்களோட அண்ணனை தான் உனக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நம்ம உறவை வந்து நீடிக்கும், அதுக்காக தான் இந்த இதை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அம்மா ஆனால் எனக்கு வந்து ஒரு ஆளை நான் மனசார விரும்புகிறேம்மா அப்படின்னு வந்து நம்ம ரேவதி சொல்கிறாங்க. என்ன யாரம்மா விரும்புகிறா அப்படின்னு வந்து நம்ம ரேவதியை ஆச்சரியத்தோடு பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க. வேறு யாரும் இல்லைம்மா, ஊருக்கே காவல் தெய்வமாக இருக்காரே கார்த்தி, அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, அவரையே நான் கல்யாணம் பண்ணனான்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் என் வாழ்க்கையில் வர நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அவர் அப்படி வந்து உயர்ந்த மனிதன், அவரை தான் நான் வந்து கல்யாணம் பண்ண நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். இது உங்களுக்கு சரி பிடிக்குதாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் நம்ம ரேவதி அப்படியே ஏறிட்டு பார்க்குறாங்க. அடடா இவளுக்கு பழசெல்லாம் மறந்துச்சு, புதுசாட்டம் இவள் கார்த்தியை விரும்ப ஆரம்பிச்சிட்டாலே, நம்ம இப்போ எதை பண்ணி எதை தடைப்பட முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நினைக்க நேரம் சூரியகலாவை பார்த்து இந்த பாருங்கள் எனக்கு மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா என் மனசில் இப்போ கார்த்தி இருக்காரு, அவரை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி அடித்தாங்க பாருங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி. அப்படி ஒரு வார்த்தையை போடவும் நம்ம சூரியகலாவும் சாமுண்டேஸ்வரியை சேர்ந்து பேய் அரைஞ்சது கணங்க நிற்கிறாங்க.